வீடியோ கான்பரன்ஸை பார்த்துக் கொண்டிருக்கிற பாதையாளர்களே, நடுவர் அவர்களுக்கும் வகுப்பறை தான் இன்று பேச வந்திருக்கும் எங்களுக்கும் ஆசிரியர் மாணவர் என்று பேசின என்னுடைய ஆசிரியர் சகோதரிகளுக்கும் முழக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்ப ஏன் நீங்க பார்க்கலாம், மிளிரும் வகுப்பறைகள் ரொம்ப பிரச்சனை இருந்தாங்க. குழந்தைகளும் ஒளிர்வாங்க, ஆசிரியரும் ஒளிர்வாங்க. இப்போ சகோதரி ராணி தான் பேட்டி சொன்னாங்க, ஆசிரியர்கள் ஒரு காலத்துல வகுப்பறைக்குள்ள வந்தானே பிளாக் போர்ட் சார்பீஸ் ஸ்டிக் இருக்கு, எவ்வளவுதான். ஏதோ சந்தேகம் நான் சொல்றதான அதான் நான் எழுதணும் அப்படின்னாங்க. இன்றைக்கு அந்த காலகட்டங்கள் எல்லாம் போய் வகுப்பறை சூழல் உள்ளே வந்தோடனே முதல்ல அதிகாரிகள் சொந்தங்க என்ன இருக்குமா ஏபிஎல் ஒண்ணுமே இல்லை, அதனுடைய மானிஃபெஸ்டோ ஒண்ணுமே இல்லை. அந்த கிளாஸ் அந்த ஸ்கூல் விசிட் பண்ண எப்படி இருந்தது, இப்படி இருந்து இப்படி டீச்சர் நீங்க குழந்தைகளை ரொம்ப கவர்ச்சியா அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. எனவே வகுப்பறை சூழல் முதலாவதாக நம் படிக்கக்கூடிய சூழ்நிலைகளாக குழந்தைகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய வகுப்பறைகள் கிட்டத்தட்ட நம்முடைய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும் மிக சிறப்பாக செய்கிறீர்கள். எல்லா ஆசிரியர்களும் போட்டு செய்கிறீர்கள். இன்னொரு உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும். நாம் படித்த காலத்தில் ஆண்கள் டீச்சர்ஸ் அதிகம் இருந்தாங்க, லேடிஸ் டீச்சர்ஸ் வருவாங்க பெண்கள். இப்போ அப்படி தலையில மாறிடுச்சு. உண்மையாவே இப்போ ஆண்கள் அந்த மாதிரி கூட இந்த அளவுக்கு நீங்க இருக்கிற மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு செய்ய முடியாது. உண்மையை ஒத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட காரியங்களை ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டு, அப்படி தெரியவில்லை என்றாலும் அலைபேசி வாயிலாக கேட்டுக்கொண்டு வகுப்பறை சூழலை மிகவும் சிறப்பாக கவர்ச்சிகரமாக நடத்தி கொண்டுள்ளோம். வகுப்பறை சூழல் என்பது எண்ணங்களுக்கு மாற்று இடத்தின் ஏபிஎல் ஆட்டு எல்லா விதமான கண்டத்தில் சொல்ற மாதிரி இந்த ட்ரே, அதில் இருக்கக்கூடிய உண்மை பொருள்கள், மாதிரி பொருள்கள், அறிவியல் ப்ராக்டிக்கலா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் செஞ்சு காமிக்கிற போது குழந்தைகள் தானாகவே உற்சாகம் செய்கின்றன. இன்னொன்று பாருங்க, நீங்க ஒரு கணக்கு சம்ம ப்ராப்ளம் போட்டிருந்தீங்கன்னா நான் ஒரு ஆன்சர் நான் படிக்கிற லைட்டை போட்டா கொண்டு காமிச்சாட்டே நான் போட்டு போடுறேன் அப்படின்னு சார் பேசுறாங்க. நிறைய பேர் நீங்க வேணும் விட்டுருப்பீங்க. நான் மேக்ஸ் கேட்கறது என்ன சார் 9 அப்புறம் 99 999 அப்படின்னு சொல்றோம். இடமணிக்கு வந்து சொல்றது 900 சொல்றேன் ஏன் சார் கேட்டா அப்படிதானா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எல்லாம் நம்ம ஒரு சம்மு போட்டு முடிக்கிறதுலயே அவ இன்னொரு ஆன்சர் போட்டு நம்ம கொண்டு காமிக்கிறாங்க. நம்ம அப்செட் பண்ண வேண்டியதுதான். எனவே வகுப்பறை சூழலில் எல்லா விதமான குழந்தைகளும் போட்டி போட்டுக்கொண்டு ஆசிரியர் பெருமக்களாகட்டும் மாணவ செல்வங்களாகட்டும் முதலாவதாக வகுப்பறை சூழல் மிகவும் கவர்ச்சிகரமாகவும் படிப்பு சூழலுக்கு ஏற்றவாறாகவும் இருப்பதை நிமித்தமாகத்தான் ஆசிரியர்கள் மாணவர்கள் மெழுகாமலே ஒழிய வெறுமனே நாம் சுவருக்கு உள்ளே இருந்துவிட்டு நாங்கள் நன்றாக பாடம் நடத்துகிறோம், நாங்கள் நன்றாக படிக்கிறோம் என்று சொல்லி வெறுமனே பட்டிமன்றத்தில் பேசுவதை அருமையான வரக்கூடிய பேச்சாளர்கள் அந்த பேச்சை குறித்து விட்டு வரக்கூடிய காரியங்களிலே வகுப்பறை சூழலுக்கு ஏற்றவாறு இயற்கை சூழலிலும் வகுப்பறை உட்புற சூழலிலும் நீங்கள் அப்படிப்பட்ட எல்லா விதமான இயற்கையான செயற்கையான அனுகூலமான காரியங்களை மாற்றி நீங்கள் குழந்தைகளுக்கு கற்றுத் தருவதுதான் ஆசிரியர்கள் மாணவர்கள் நிர்வாகிகளை ஒழிய வகுப்பறை சூழல் வெறும் 4 சுவர்கள் இருந்தால் மாத்திரம் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி நேரமின்மை கருதி என்னுடைய உரையை நன்றி. வகுப்பறை மிளிரும் வகுப்பறையாக கவர்ச்சிகரமான வகுப்பறையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சென்றிருக்கிறார். அடுத்தது மாணவர் திருமதி சித்ரா அவர்கள் பேச வருகிறார்கள். அவர்களின் கருத்தை கேட்க ஆவலாக இருக்கிறோம். அன்பு ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி. இப்போ பள்ளிக்கூடம் அப்படின்னா அங்க யார் இருப்பாங்க? மாணவர்கள் இருக்கணும்ல, அப்பதான் அங்க ஆசிரியர் வேலை, அந்த வகுப்பறைக்கு வேலை. இப்ப யார் மாணவர்கள் எல்லாம் இப்ப எங்க இருந்து வந்தாங்க? ரெண்டாவது, நம்ம என்னன்னா கஷ்டப்பட்டு ஏற்றி ஒரு ஏரியாக்கலாம், அந்த ஏரியாக்கெல்லாம் கம்மி பந்தல்ல வந்து பாதுகாப்புலாம் ஏற்கனவே இருக்கலாம். ஆனா அங்க நம்ம ஒரு பாதுகா செஞ்சிருக்கு ஒரு நாள். ஆனா அத்தனை குழந்தைகளும் போன முறையாவோ வட்டமாவோ தொகையாவோ வடிவமாவோ ஆனா அது கொண்டு வர பங்குறத நம்ம அதிகாரிக்கு பேர் வர முடியும். அந்த மாணவர்களோட பங்கேற்பு இருக்குமா வேண்டாமா? வகுப்பறை இருந்தா மாணவர்களோட முன்னேற்றத்தையும் மாணவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டா நம்மளுக்கு அங்க வேலை. அந்த வகுப்பறையோட மாணவர்கள் எப்படி 2 பேருக்கு வந்து அதிகாரி வந்து பதில் கேட்டாலே தெரிஞ்சு போயிடும். நம்ம வகுப்பறை மைய வகுப்பறையா டீச்சிங் எய்ட் இருக்குதா ஆசிரியர்கள் பண்ணி ஒரு பையன் பார்த்தாலே ஆசிரியர் என்ன பண்ணியிருக்கிறோம் டிஎல்எம் என்ன வச்சிருக்கிறோம் அவங்க தெரிஞ்சு போயிடும். அதனால மாணவனோட பெருமை
அந்த அளவுக்கு ஐயோ ஐயோ நம்ம வந்து சொல்லிட்டாண்டா அப்படின்னு அப்படியே உச்சி நோக்கு நம்ம பையனை அப்பெல்லாம் அதுவுமே பிடிக்குது. காரணம் நம்ம என்ன நம்ம தூண்டுகோலா இருப்போம். ஆனா நம்ம பேர் வாங்கி கொடுக்கறதே அந்த மாணவ செல்வங்கள் தான். மாணவர்களுக்கு தான் நம்ம நடத்ததா இருந்தாலும் வகுப்பறை சூழல் ஏதாவது மாணவர்களுக்கு தான் போய் சேரப்போகுது. அப்பேற்பட்ட மாணவர்கள் படித்து அவங்க பேர் வாங்கி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டிஸ்டிங்ஷன் வரும்போது நம்ம பையனால தான் பெருமை வருது. அந்த பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் அந்த பள்ளிக்கு அந்த ஊர்க்காரங்களாம் சேர்ந்து கூட நடந்திருக்கிறாங்க. அந்த பள்ளி மாணவன் வந்து நம்ம பேர் வாங்கி கொடுப்பாங்க. நம்ம பள்ளி வந்து மறைமுகமாக நம்ம செஞ்சுட்டு இருந்தா கூட ஒரு தூண்டுகோலா இருந்தா கூட நம்ம மாணவனாலேயே ஆசிரியர் பள்ளிக்கூடம் பெருமைப்படுது. அதனால மாணவனுக்கு நம்ம தூண்டுகோலாகுமே ஒரு ஆய்வாளர் மாதிரி இருந்து அவங்க கைட் பண்ணுறது மாணவன் தான். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பெருமை சேர்க்கறது மாணவன். மாணவனுக்கு நல்லா கற்றுக் கொடுத்து அவன் விழுந்தானே பள்ளிக்கூடம் நம்மள விழுகணும்னு சொல்லி மாணவர்கள் தான் அப்படிங்கிறத சொல்றேன். இன்னொரு சின்ன விஷயம், நான் எனக்கு அந்த சின்ன வயசுல படிக்கும்போது கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் படிச்சுக்கும் போது இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பிரேசி அப்போ பிரேக்கெல்லாம் மாறிச்சுலாம் பிரேசிலோட காரணம் நம்ம எழுத்து கூட்டி படிக்கும்போது அந்த வாத்தியார் பயங்கரமா அபிஷேக் பண்ணிட்டாங்க. அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். அந்த மாதிரி இன்னைக்கும் உங்களுக்கு அப்படியே நம்ம இருக்கணும். பராதிகாரியும் அவர் பயில பாராட்டுகளும் அவன் செஞ்சுட்டாண்டா நல்லா பண்ணிட்டாண்டானே நமக்கு வந்து இது முறையும் மாணவர்கள் தான் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குற சாமிகளே வந்து நம்மளுக்கு படிக்கிற குழந்தைகள் தான். பள்ளிக்கு மாணவர்கள் இல்லைன்னா நமக்கு வேலையே கிடையாது. மாணவர்கள் இருந்தால் தான் வகுப்பறை, மாணவர்கள் இருந்தால் தான் பள்ளிக்கூடம், மாணவர்கள் பெஸ்ட் ஸ்டூடெண்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு பெருமை. ஆகவே மாணவர்கள் இன்றி கல்வி கிடையாது. வகுப்பறையும் ஆசிரியரும் மாணவர் இல்லைன்னா ரெண்டுமே ஒன்றும் இல்லை, அங்க மாணவருக்கு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி தன்னை கருத்தை பதிவு செய்து சென்றிருக்கார். அடுத்தது அதிரடி புவனாவை அழைக்கிறேன். ஆசிரியர் என்று அழைக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். மாணவர் இருந்தாலும் வகுப்பறை இருந்தாலும் அந்த மாணவருக்கு வந்து ஆசிரியர் சொல்லி கொடுக்காம அந்த மாணவர் வந்து விழுந்துருவாங்க இல்லையா, உழைந்துருவாங்க. அந்த ஆண்டாய்களை வந்து அவங்க பதில் சொல்லியிருப்பான். சரி, எங்கேயோ ஒரு பக்கம் டீச்சர் கத்திருப்பாங்க, அது அவங்க காதுல விழுந்துதான் வந்து அவன் சொல்லியிருப்பானோ தவிர தானாவே அவங்க மனசு கட்டி பள்ளியோட இருக்கு தேவையே இல்லையே. எந்த ஒரு ஸ்கீம் வந்தாலும் சரி, ஏபிஎல் எஸ்ஏபிஎல் என்ன பிளாபா எவ்வளவு வந்துச்சுனாலும் அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது நம்ம தான். அதிகாரிகள் வந்து எத்தனை வேணாலும் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது, அது இருக்கிற டிஃபிகல்டிஸை வந்து ஃபேஸ் பண்றது எல்லாமே நம்ம தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் அங்க டீச்சர்ஸே தேவையில்லையே, நிறைய பக்கம் ஏஐ வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th வரைக்கும் ஒரு ஏஐ போட்டு கிளாஸ் எடுக்கலாமே, ஏன் டீச்சர்ஸை கொண்டு வந்து விடணும்? ஏன்னா குழந்தைங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, அது ஒரு மெட்டீரியல் கிடையாது. நம்ம வந்து உயிர் உணர்வு இருக்கிற ஒரு குழந்தைய வந்து டீல் பண்றோம். அப்ப அந்த இடத்துல உயிர் இருக்கிற ஒரு ஆசிரியர் தான் உயிரோட்டமான ஒரு வகுப்பறைய உருவாக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட மேலான கருத்து. ஆசிரியர் மாணவர்கள் ஓகே, மாணவர்கள் இருந்தா தான் நம்மளுக்கு சம்பளம் ஓகே. ஆனா நம்ம இல்லாம மாணவர்களை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விட மாட்டாங்களே இல்லையா? இன்னைக்கு இருக்கிற அரசு பள்ளியில வந்து எல்லா டீச்சர்ஸுமே அவங்களோட வயசோ எல்லாமே எதை வேணாலும் விட்டுருங்க, ஆனா 99.99% அவங்களுடைய நல்ல எஃபோர்ட்டை கொடுத்து எவ்வளவு கஷ்டப்படுறவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய உடல்ல பிரச்சனை இருக்குது. ஆனாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு கிளாஸ்ல வந்து டிஎல்எம் இல்லாம நம்ம கிளாஸ் எடுக்க முடியாது இல்லைங்களா? கண்டிப்பா நம்ம எடுக்க முடியாது. ஒரு டிஎல் இல்லாம நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஒர்க் புக்கை வச்சோ இல்ல எதை வச்சோ. இப்ப நம்ம கிளாஸ் நடத்திட்டு இருப்போம், சார் யாராவது ஒருத்தர் வருவாங்க, டிஓ வருவாங்க. நம்ம நினைப்போம் சரி இவங்க டிஹெச்பில தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா வந்து அவங்க எது கேட்டுருவாங்க, டெக்ஸ்ட் புக்கில் கேட்டுருவாங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்கை ஃபாலோ பண்ணுவோம். அப்போ வந்து நிறைய பாருங்க டிஹெச்பி அதுவே இல்லையா, ஐயோ இங்க டிஎல்எம்மே இல்ல அப்படின்னு எழுதி போட்டு போயிடுவாங்க. ஸோ இத்தனை மன கஷ்டம் இது இல்லாத எம்இஸ் எத்தனையோ இருக்குது. அதாவது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னாவே டீச்சர்ஸ் தான். அதுவும் வந்து எலிமெண்ட்ரியில் இருக்கிறவங்க தான் இத்தனை கஷ்டப்படுறாங்க. 6th 7th 8th அவங்களுக்கு வேற விதமான கஷ்டம் இருக்கும். ஏன்னா ஒரு பையன் 5வது வரைக்கும் இருக்கிறவனோட அவனோட மென்டாலிட்டி வேற, 6 7 8க்கு போகும்போது அவனோட மென்டாலிட்டி வேற. இப்போ வந்து அவங்களுடைய ஒழுக்க சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் அவங்க பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆனா இங்க இதுக்குள்ளாரையே நம்ம சென்சஸ், எம்இஸ், என்ஐஎல்பி, இந்த ஐடிக்கு இது இல்லாத இப்ப 1008 பிரச்சனைகள் வந்துருச்சு. இத்தனையும் ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம ஆபீஸ்ல கேட்கிற அந்த இதையும் கொடுத்துக்கிட்டு எல்லாரும் எது கேட்டாலும் எந்த பர்டிகுலர்ஸ் கேட்டாலும் டைமுக்கு கொடுத்துக்கிட்டு இப்ப 10,000க்கு அவன் ஆதார் எடுக்கலன்னா அதுக்கு நம்ம தான் காரணம். பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு சொன்னோம்னா அவங்க என்ன சொல்றாங்க, முன்னாடியே சொல்லியிருக்கணும். சோ இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிற
டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான், அதுவும் எலிமெண்டரி டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ வகுப்பறை உயிரோட்டமுடையதா இருக்கணும். ஒரு மாணவருடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது வகுப்பறை உயிரோட்டமா இருக்கணும், மாணவர்கள் இருக்கணும். அதுக்கு ஆசிரியர் நல்லபடியா அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும். ஆசிரியர் இல்லாம எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி. 6 பேரும் அழகாய் தன் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். வகுப்பறை தான் சிறந்தது, வகுப்பறை உயர்ந்தால் தான் உண்டு, வகுப்பறை கவர்ச்சிகரமானதாக இருந்தால் தான் மாணவனை உட்கார வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல மாணவர் இல்லாம நீங்கள்லாம் இல்ல, மாணவர் வந்து அவனுடைய திறமைகளை வெளிப்படுத்தினா தான் உங்களுக்கு நல்ல பெயர் அப்படின்னு அவங்க கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. வகுப்பறையும் இருக்கலாம், மாணவரும் இருக்கலாம். ஆனா ஆசிரியர் ஒருவர் இருந்தால்தான் அந்த வகுப்பறையோ மாணவனோ உயிரோட்டம் உள்ளவராக இருப்பான். ஒரு கப்பலுக்கு மாலுமி 1000 பேர் பயணம் செய்யலாம், 1000 பேர் அந்த வேலை செய்யலாம், கப்பலை செலுத்தலாம். ஆனால் அந்த கப்பலுக்கு தலைவனாக இருக்கிற மாலுமி ஒருவனுடைய கருத்து என்னவோ அதன்படிதான் அந்த கப்பல் சென்று கொண்டிருக்கும். 1000 பணிகளில் 1000 வேலைகளில் நெருப்பாட்டில் இயங்குவது போல் இப்பொழுது ஆசிரியர் பணி செய்து கொண்டிருக்கிறோம். ஆசிரியர் என்பது அறப்பணி என்பது போல ஆசிரியர் என்பது சவால் பணியாகவும் மாறி அனைத்திலும் சிறப்பாய் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஆசிரியர் பணியின் கருத்துக்களை நான் எடுத்துக்கொண்டு வகுப்பறை சிறந்ததுதான், மாணவனும் சிறந்ததுதான், அனைத்திற்கும் மேலானவர் அங்கு ஆசிரியர் நின்று கொண்டிருக்கிறார் என்ற எனது கருத்தை, எனது முடிவை தங்களிடம் நான்